பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைனி இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த வருஷம் துவக்கத்துல இருந்து நம்ம தியானிக்கின்ற ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வந்து மக்களுடைய மனதில் பதிஞ்சிருக்கு, ஆண்டவர் கிரியை செய்கிறாருன்னா, என்னுடைய ஆனிவர்சரி இப்போ ரீசெண்டாக போச்சு. அப்பொழுது என்னை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் போது கூட இந்த வார்த்தையை அநேகர் எஸ்ஐசிக்கு ரெகுலராக அட்டன் பண்ணுற அநேகர் வந்து வெவ்வேறு மெசேஜில், ப்ரேயர்ஸில் அந்த மாதிரி வேறு வேறு இடங்களில் யூஸ் பண்ணுறத பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் வந்து விஷனில் இணைந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மோர் தென் விஷன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. அதன் ஓவர்ஃப்ளோவில், அதன் விளைவில் வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவர்களை பிளெஸ் பண்ணும் போதும் நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லிட்டு அவங்க பிளெஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட இணைந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன், எஸ்ஐசி டீமோட இந்த சர்ச்சோட இணைந்து நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை, எஸ்பெஷலாக ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் அண்ட் வாட் எவர் ப்ராமிசஸ் கர்த்தர் கொடுக்குறாரோ அது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டாகவே நம்ம பெற்றுக்கொள்வோன்னு. ஸோ அது நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம இதோடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது உயிர்த்தெழுதல் சம்பந்தமான ஒரு மெசேஜுமே கூட. ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் வந்து பாஸ்டர் சதீஷ் வந்து நமக்கு வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். பட் அங்கே எனக்கு ஒரு தீப்பொறி லைட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த வீக் அவருக்கு கொடுத்துட்டு இன்னியோட மெசேஜில் உயிர்த்தெழுந்த இயேசுடைய ஒரு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது சார்ந்து இருக்கும். ஆனால் அது இல்லை மெயினாக நம்ம எதை குறித்து அதிகமாக தியானிக்க போகிறோம், எந்த ரெண்டு வார்த்தையை குறித்து அதிகமாக தியானிக்க போகிறோம், நன்மை கிருபை என்ற ரெண்டு வார்த்தையோடைய கண்டினியூஷனில் இருக்கும். சங்கீதம் 23க்கு நம்ம போக போகிறது இல்லை. பட் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, இந்த இம்பாக்ட் ஆஃப் ரிசரக்ஷன் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நம்ம இந்த வருஷம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபைன்னு. இந்த நன்மை அண்ட் கிருபை உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையோட எப்படி பொருந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சீரியஸா ஒரு கண்டினியூட்டி கிடைச்சது. ஸோ அதை இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு வந்து சிம்பிள் மெசேஜ் மாதிரி தோணலாம், ஒரு சில பேருக்கு வந்து புதுசா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தேவையான அன்றன்றைக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை மன்னாவை கர்த்தர் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஆவியானவர் இந்த செஷனை முழுவதுமா பொறுப்பெடுத்துப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை நன்மை கிருபை, நன்மை கிருபை. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது ஏசப்பா கூட இந்த ரெண்டு வார்த்தை எங்கன்னா பொருந்துதா அப்படின்னு நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கிடைச்சது, ஒரு வசனங்கள் கிடைச்சது. அதை அப்போ நான் லிங்க் பண்ணும் போது எனக்கு வந்து ஓஹோ, அப்போ இது வந்து வாக்குத்தத்தமே இயேசுவை டிபெண்ட் பண்ணிக்குதா. அதாவது சங்கீதம் 23:6 நம்ம வாக்குத்தத்தமா எடுத்து அதை தியானிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எஸ்பெஷல் இந்த வாக்குத்தத்தத்துல இருக்க இந்த டூ மெயின் கேரக்டர்ஸ் ஆர் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, நன்மை கிருபை, குட்னஸ் அண்ட் லவ், குட்னஸ் அண்ட் மர்சி, குட்னஸ் அண்ட் கிரேஸ். ரெண்டுமே நன்மை கிருபை ரெண்டுமே இயேசுக்கு பொருந்துதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கலாம். நம்ம எப்பவுமே வசனத்தின் அடிப்படையில் தான் பேசணும் இல்லையா. அப்போஸ்தலர் 10:38 வசனத்துல வசனம் எப்படியா சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எப்படி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்றார், வல்லமையினால அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த வாக்குத்தத்தம் இயேசுதான் இந்த வாக்குத்தத்தமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது வசனம் போட்டிருக்கு, இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த அந்த 33 வருஷத்துல அவரு பிசாச அவருடைய வல்லமையினால ஓட்டினார்லாம் நமக்கு தெரியும். அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார், நிறைய அதை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். ஆனா இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார்ன்றத நான் என்னுடைய இந்த 31 வருஷம் கிறிஸ்டியன் ஜேர்னில இயேசுவோடைய நன்மைகளை காட்டிலும் பேய்கள் ஓடுறது, மிராக்கிள்ஸ், இது மட்டும் தான் நிறைய பேசப்படுது தவிர அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இதை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம், பிரசங்களை கேட்டிருக்கோம். பட் கம்பேரிட்டிவ்லி லெசன் நான் பார்க்குறேன். இன்னும் இந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கணும் அப்படின்னா, ஒரு நபர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தாருன்னா அவர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் லைஃப்ல அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், என்ன சொல்லுவோம், நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னொரு ஆங்கிள் சொல்லணும் அப்படின்னா, அவர் தான் நன்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நன்மை இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் அன்பு அதிகமா செலுத்துறது. இப்ப ஜீசஸ் ஈக்குவல் டு லவ்னா நம்ம டக்குன்னு ஏத்துப்போம். ஏன்னா அவரு தான்ப்பா அன்பின் பரிபூர்ணமே அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரியும். இயேசு அன்பு,
அன்புதான் இயேசு, இயேசு தான் அன்புன்னு சொன்னா வசனம் இருக்குதான்னு கேட்க மாட்டோம். வசனம் இருக்கு ஆக்சுவலா, காட் இஸ் லவ்னு வசனம் இருக்கு. பட் ஜென்ரலா ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு லவ்னா, அவர் அன்பை சிலுவையில மரண தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. இதுக்கு மேல என்ன அன்பை வெளிப்படுத்த சொல்றீங்க? இயேசுதான் அன்பு நம்ம ஒத்துப்போம். ஆனா இப்போ அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும். பாருங்களேன், நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், ஜாதி, மதம், இனம், கலர், ரேசஸ், எந்த விதமான ரேசிசமோ எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனோ பார்க்காம ஆண் பெண் பாகுபாடின்றி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் என்னப்பா எப்படி சிற்றிட்டு இருந்தாராம், எப்படி இருந்தாராம்? நன்மை செய்கிறவராய். அப்ப இந்த உலகத்திற்கு இயேசு எப்படி இருந்தார்னா, நன்மை செய்கிறவரா இருந்தார்னு சொல்லலாம், நன்மையாவே இருந்தார்னு சொல்லலாம். பிசாசை தவிர பிசாசை தவிர அவர் உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் நன்மையாவே இருந்தார், நல்லவரா இருந்தார். நல்லவர் அப்படின்றத அவருடைய குணாதிசயத்தை குறிக்குது. நான் அவர் தான் அந்த நன்மையே அப்படின்றத இந்த நாள் நான் போதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹி இஸ் த குட்னஸ், ஹி இஸ் குட் அப்படின்றத விட அந்த குட்னஸே இயேசு தான். ஓகேவா? இப்ப நான் எப்படி அவருடைய பிறப்பை எடுத்து பார்க்கும்போது நான் சொல்றேன், இயேசு இந்த உலகத்தில் மரியாதை வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்படி சொல்றேன், நன்மை 2000 வருடங்களுக்கு முன்பதாக நன்மை இந்த உலகத்தில் இயேசு என்கிற வடிவத்தில் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தது. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? நன்மை உலகத்திற்கு பரிபூர்ணமாக சேர்ந்து அடைந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, ஜீசஸோடைய பர்த்டே என்னைக்கோ அந்த டே தான். நம்ம டிசம்பர் 25 சொல்லலாம், சும்மா அப்படி வச்சுக்கலாம். நன்மையின் பரிபூர்ணம், அதாவது ஒரு மனுஷங்கிட்ட நன்மை இருக்கும், கெட்டது கொஞ்சம் இருக்கும். நம்மளாம் அப்படிதான் இல்லையா? கொஞ்சம் இதுவும் இருக்கும் அதுவா இருக்கும். பெட்டராய் இயேசுவை போல நன்மையா மாத்திரம் வாழ்கிற ஒரு ஜேர்னில இருக்கும். ஆனா கொஞ்சம் இயேசுவோடைய கேரக்டரை, இயேசுவோடைய முழுமையை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன கிடைக்குது டேட்டா அப்படின்னா, ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, எங்களோட யூத் லீடர் அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த ஹோல் பைபிளையும் மிக்சியில அரைச்சு ஒரு ஜூஸ் ஆத்தா வெளில என்ன வரும்னா அன்புன்னு வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இயேசுவோடைய ஹோல் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனையும் எழுதி ஒரு மிக்சியில அரைச்சு ஜூஸா வெளியேற்றா என்னன்னு வரும்னா அன்புன்னு வரும். ஏன்னா ஜீசஸ் இஸ் லவ். இப்போ நான் எப்படி சொல்றேன், இயேசுவோடைய கேரக்டரை திருப்பி எழுதி ஒரு மிக்சியில அரைச்சு எடுத்தா என்ன வரும் அப்படின்னா நன்மைன்னு வரும். ஏன்னா he was full and full of goodness. எந்த அளவுக்கு ஒரு குட்னஸ்னால் நன்மையால நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, அவரை பார்த்து ஒருத்தர் நல்லவன் சொல்லிட்டான், நல்ல போதகரே அப்படின்ட்டான். அவனை பார்த்து சொல்றான், என்னையா நல்லவன்ற, பிதாவை என்று யாரும் நல்லவன். அப்போ அவர் எவ்வளவு நல்லவராகிறாரு பாத்தீங்களா? நம்மளெல்லாம் பார்த்து நீங்க நல்லவன் சார், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு வாய் கூசாம. அவர் பாருங்க, இன்னும் ஏன் வாய் கூசாம சொல்லணும்? நமக்கு தான் நம்ம கதை தெரியுமே. தெரிஞ்ச சரி, அவனுக்கு தான் தெரியல, நம்மளை பத்தி அவனுக்கு தெரியல, இருந்தாலும் அதே மாதிரி அவன் சொல்லிட்டான், அப்படியே அந்த ஃப்ளோலயே போலான்னு சொல்லிட்டு போயிடும். ஜீசஸ் எப்படி, எந்த அளவுக்கு அவர் நன்மையின் உச்சம் அப்படின்னா, ஆக்சுவலா அவர் நல்லவர் தான். என்ன கெட்டது பண்ணிட்டாரு உலகத்துக்கு? பண்ணல. இருந்தாலும் பிதாவை அன்றி இந்த வார்த்தைக்கு யாரும் பாத்திரவான் இல்லைன்ற அளவுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை கூட, நல்லவர் என்ற ஒரு பட்டத்தை கூட எடுத்துக்காத அளவுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய ஹோல் ஜேர்னி, அவருடைய கேரக்டர் எல்லாம் தியானிக்கும் போது என்ன தெரியுது, என்ன நம்ம இது பண்றோம் யோசிக்கிறோம் அப்படின்னா, அவர் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுது அப்படின்னா, he was full of goodness, he is the goodness. ஹல்லேலூயா. அவர் தான் நன்மை. ஓகேவா? ஏன்னா அவர் இதுதான் ஒரு லைஃப் ஸ்டைலாவே வாழ்ந்துன்னு. இப்போ ஒரு நபர் நல்லா கிரிக்கெட் விளையாடுறாரு, நல்லா ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா, நல்லா ஸ்கோர் பண்றவர் அப்படின்னு சொல்றதை விட ஒரே வார்த்தை சொல்றாங்க, ஒரு லெஜெண்ட்ப்பா, சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். அவருக்கு பேரு காட் ஆஃப் கிரிக்கெட்னு வச்சுட்டான். கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சாரா? கிரிக்கெட் உண்டாக்குறது எதுவுமே கிடையாது. நல்லா விளையாடுவார், என்ன பண்ணிட்டான், வச்சுட்டான் பட்டம், டைட்டில், இஸ் த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்றாங்க. யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, ஒன் செகண்ட், ஓகே, என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, ஜீசஸோட இணைந்து பயணிக்கும் போது, ஐ மீன் ஜீசஸோட அந்த மேத்யூ, மார்க், லூக், ஜான் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட், நம்ம இப்போ அந்த அப்போஸ்தலர் இருந்து அந்த வசனத்தை எடுத்தோம். ஓகேவா? ஏன்னா அப்போஸ்தலர் அந்த புஸ்தகத்தை எழுதின அந்த லூக்கா, அவரை எழுதும் போது பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டு எழுதும் போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் சுற்றி திரிகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனங்கள் இருக்கு, ஒரு சில அசைன்மெண்ட்ஸ் இருக்கு. பிசாசு அவனை சுற்றி திரிவானா? எப்படி சுற்றி திரிவான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல
யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அப்போ அவன் வந்து தீமையோட பரிபூரணம். சேட்டன் இஸ் ஈக்குவல் டு தீமைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்மையும் புறப்பட்டு வர வாய்ப்பே கிடையாது. யோசிச்சு பார்க்கும்போது ஏசப்பாவை கிண்டல் பண்றதுக்கு ஒரு டேர்ம் பயன்படுத்தப்பட்டது. இப்போ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாசரேத், ஓகே, நாசரேத் அப்படின்ற ஊர்ல இருந்து அவர் நசரேத் இயேசு சொல்றோம் இல்லையா, அவர் வெளிப்படும் போது ஒரு ஒரு காமன் கொட்டேஷன் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்துக்குது. என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல, தமிழ்ல எக்ஸாக்டா இங்கிலீஷ் சொல்றேன். கேன் எனி திங் குட் கம் ஃப்ரம் நாசரேத்? நாசரேத்ல இருந்து எதனா ஒன்று உருப்படியா நல்லதா வருமா? குட்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணு. கேன் எனி திங் குட் கம் ஃப்ரம் நாசரத் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் நாசரத்ல இருந்து வராருன்னா அது உருப்படாததா இருக்கும். அதுதான் ஒரு ஊரு தரித்திரம், அவர் வந்து நல்லா இல்லாத ஊரு, இங்க இருந்து எதனா ஒன்னாவது நல்லது நடக்குதா, நல்லதா வருமா? வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஊர் தான் நாசரேத். சோ இயேசுவுக்கு ஒரு நிக்நேம் வழங்கப்பட்டது. என்ன அப்படி நிக்நேம்ன்றதை விட கிண்டல் பண்றதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுது. அவர் நசரேயன் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ரபி, அவர் எப்படி அப்படி அப்படின்னு அவருடைய அவருடைய செய்கைகளை வச்சு அவரை மரியாதை செலுத்திருக்கலாம். எந்த ஒரு எப்படி பண்றாருன்னா நசரேயன், அவர் நசரேயனா? கேன் எனிதிங் குட் கம் ஃப்ரம் நாசரத்? அந்த ஊர்ல இருந்து ஏதுடா நன்மை அப்படின்னு பிறரால அவமானப்படுத்தப்பட்ட ஒரு ஊர்ல இருந்து ஆண்டவர், கர்த்தராகிய பிதாவாகிய தேவன், அந்த ஊர்ல தானா என் ஸ்கெட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவரை துவக்கி அவர் அட்ரஸ் பண்ணும் போதே நிறைய இடங்கள் வந்து நசரனாகிய இயேசு, நசரனாகிய இயேசு. ஏன்னா எது மேல அவர் ஒர்க் பண்றாருன்னா, எந்த ஒரு இடம் தரித்திரம், எந்த ஒரு இடம் வந்து இது வந்து பேட், எந்த ஒரு இடம் வந்து இது வந்து ஷேம், இது வந்து அவமானம், வெக்கம், இது வந்து நல்லா இல்லை, இது வந்து உருப்படல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இடம், நான் சொல்றது பிளேஸ், ஹவுஸ், பீப்புள், ஒரு நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு 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 சாப்டர் ஆஃப் லைஃப். இந்த இப்போ என்னுடைய உதாரணத்துக்கு சொல்றேன், சும்மா ஒரு 22ல இருந்து 23 வருஷம், இந்த 2.5 வருஷத்தை வந்து என் லைஃப்ல இருந்து எடுத்துடணும்னு சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க சாட்சி சொல்லும் போது. அது வந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், அது போன்ற எந்த ஊர்ல, எந்த ஊரை வந்து இந்த ஊர்ல இருந்து நன்மையே புறப்படாதா, வாய்ப்பே கிடையாது நீங்க கமெண்ட் பண்ணாங்களோ, அந்த ஊர்ல ஒரு வழக்கு சொல்ல பயன்படுத்தப்பட்டதோ, அந்த ஊர்ல இருந்து தான் நன்மையின் பரிபூர்ணமாகிய இயேசு இன்ட்ரடக்ஷனே ஆகுறாரு, நசரேயன் ஆகிய இயேசு. இந்த மெசேஜுக்கு அதே டைட்டிலா வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா டைட்டில் வேற, சும்மா மக்களை உள்ள புல் பண்றது. நசரேயன் ஆகிய இயேசு. யோசிச்சு பார்க்கும்போது இந்த நாள்ல நான் இப்போ ஆவியா நான் சொல்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்க லைஃப்ல பிறர், அதாவது நீங்க இல்ல, லைஃபோடைய உண்மைத்தன்மை இல்ல, பிறர் உங்களை பார்த்து, உங்க லைஃப்பை பார்த்து இது கிட்ட அப்படின்னா இருக்க போகுது, இவங்க கிட்ட அப்படின்னா நடந்துட போகுது, இவங்க என்ன கொடுத்துருவா போறேன், இவங்க என்ன செஞ்சிருவா போறாங்க, எந்த ஒரு இடத்தை எந்த ஒரு வார்த்தையை உபயோகித்து இப்போ கேன் எனிதிங் குட் கம் ஃப்ரம் நாசரத், அந்த குட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இங்கே அப்போஸ்தலர் 10:38 வார்த்தை சொல்லுது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். குட்டே புறப்படாது அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து இவரோட வேலையே நன்மை செய்யறது, குட்னஸ் உலகத்துக்கு வெளிப்படுத்துறது, நல்ல நன்மை செய்யறது. ஓகேவா? இட்ஸ் 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 அன் ஆக்ட். ஓகேவா? இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு செயல். நல்லது பேசுறது இல்லை, நல்லது செய்யறது. 4 வார்த்தை நல்லதா பேசிட்டு போவார் மனுஷன், அது கூட ஒரு ஆறுதல் தான். பட் மோர் தென் ஸ்பீக்கிங், ஹி வாஸ் நோன் ஃபார் டூயிங். நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறார். ஸோ உங்க லைஃப்ல, நம்மளுடைய லைஃப்ல எந்தெந்த பார்ட் ஆஃப் லைஃப், எந்தெந்த போர்ஷன் ஆஃப் லைஃப், அது இந்த மாதிரி நான் பிறந்த ஊரு, உங்களுக்கு இருக்கிற சில பேருக்கு இருக்கிற பேர், அது வந்து நெகட்டிவான ஒரு இதுவா இருந்துச்சுன்னா, சில பேரோட திருமண வாழ்க்கை, ஏன்னா கர்த்தர் அனுமதிக்காத ஒரு நபரை திருமணம் பண்ணியிருப்பீங்க. சில பேருடைய வாலிப நாட்கள், சில பேருடைய சைல்ட்ஹுட் அதிகமா ட்ராமாட்டிக்கா இருக்கும், அவர்களா இருக்கலாம். வெவ்வேறு இடங்கள் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். என்ன நான் உதாரணத்துக்காக நான் இதெல்லாம் ஷேர் பண்றேன். எந்த இடத்தை சுற்றி இருக்கிறவங்க இது மட்டும் இவங்க பண்ணாம இருந்தாங்கன்னு வைங்களேன், நல்லா இருந்திருப்பாங்க பாவம் அப்படின்ற மாதிரி. இந்த இடம், இந்த ஊர்ல பிறந்துட்டேன், நான் இது மாதிரி எங்க போய் சொன்னாலும் நாசரத்னு சொல்ல வேண்டியதாகுது, நசரேயன் சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறானுங்க என்ன அப்படின்ற மாதிரி உங்களை கருதுகிற ஒரு இடம், ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஒரு நபர், எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல உங்க மேல நான் ஒரு ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்றேன்.
அந்த இடத்தை கொண்டே அப்படியே ஆப்போசிட்டா எந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றாரோ சொல்லப்பட்டதோ அதுக்கு ஆப்போசிட்டா அந்த இடத்துல இருந்தே உங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்றேன். ஏன்னா இயேசு அப்படிதான். கேன் எனிதிங் குட் கம் ஃப்ரம் நேசரத்? இந்த ஊர்ல இருந்து என்ன நல்லது வந்துக்குது அப்படின்ற ஊர்ல இருந்து நன்மையின் பரிபூர்ணமாக நன்மையாகிய இயேசு, நன்மையாகிய இயேசு, நன்மை செய்கிறவராவே சுற்றித்திருந்த இயேசு அந்த ஊர்ல இருந்து புறப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது there is something hidden there. Yes, ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஆவியானவர் இல்ல பிதாவாகி தேவன் வந்து ஒரு மாதிரி ஹைட் பண்ணி வச்சிருக்கிற, ஒழிச்சு வச்சிருக்கிறாரு நான் பார்க்க போறேன். இது போன்று உங்களுக்குள்ள, உங்களுடைய ஊர்ல, உங்களுடைய ஃபேமிலியில, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல வாட் எவர் இட் இஸ், எது உங்களை நிக்நேம் வச்சு லேபிள் பண்ணி எதை வச்சு உங்களை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாங்க, இதை வச்சு மட்டம் தட்டணும்னு நினைக்கிறாங்க. இயேசுவை வேற எதையும் வச்சு மட்டம் தட்ட முடியாது. அவர் லெஜெண்ட். எதை வச்சு மட்டம் தட்டலாம்? நதான் தானே நசரேன் தானே அப்படின்ற மாதிரி அந்த ஊரோடைய கல்ச்சர் நமக்கு இது புரியல பாருங்களேன். பெருசா புரியாது. என்னப்பா சொல்லிட்டு என்னப்பா நல்ல இந்த ஊருன்றீங்க இப்படி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவரை காட் ரைஸ் பண்ணி எங்க வேணா அவர் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆயிருக்கலாம். நசரனாகிய இயேசு, நசரனாகிய இயேசுன்னும் போது அடிக்கடி ஏன் அந்த இடம் பயன்படுத்தப்படுதுன்னா, இல்ல அதுதான் சாபமா இருந்துச்சு, அதுதான் ஈவிலா இருந்துச்சு, அதுதான் பேடா இருந்துச்சு. அந்த பேட குட்டா மாத்துறதுல தான் நம்மளோட தலைவர் ஸ்பெஷலிஸ்டே. ஸோ உங்க லைஃப்ல இந்த வாழ்க்கையின் பகுதி, இந்த இடம் வந்து எனக்கு பேடா இருக்கு, இதுல வெளியே சாட்சியா சொல்றது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றீங்களே, அந்த இடத்த தான் உங்களுக்கு அதை கொண்டு நீங்கள் அறியப்படுவீர்கள். அதாவது அந்த நெகட்டிவிட்டி இல்ல, அந்த நெகட்டிவான சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி நசரனாகிய இயேசு நல்லவர். அது போல நாசரேத்துல இருந்து பிறந்த ஒருத்தர் நன்மையின் பரிபூரணம், ஒருத்தர் போதும் இல்லையா அந்த ஊருடைய தலையெழுத்திய மாத்த. அது போல இப்போ ஜார்க்கண்ட்ல ராஞ்சி எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை, ஜார்க்கண்டே தெரிய வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹிஸ்டரிலாம் கொஞ்சம் வீக். அப்படியே இருக்கிற வேற வழி இல்லை, தெரிஞ்சுதான் ஆகணும் ஸ்டேட் அப்படின்னா ராஞ்சி. அது உள்ள இருக்கிற ஒரு ஊர் எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா டோனி அங்க பிறந்துக்கிறார். அது ரொம்ப சின்ன பிளேஸ், ரொம்ப சின்ன சின்ன பிளேஸ், ரொம்ப வெரி ஸ்மால் பிளேஸ். ஆனா அந்த ஊர்ல இருந்து ஒரு லெஜெண்ட் வந்தாரு, இந்த லெஜெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது ஜார்க்கண்ட் மேப்ல எங்க இருக்குன்னு டக்குன்னு கேட்டுறாதீங்க, வாய்ப்பே இல்லை தெரிய. நார்த் இந்தியான்னு மட்டும் தெரியும். ஆனா அந்த ஊரு அதோட பின்னணி எதுவுமே தேவையில்லை, டோனி ஊர், அதனால எனக்கு தெரியும். சோ அந்த ராஞ்சி எதற்கென்று அறியப்படுது அப்படின்னா டோனிக்காக அறியப்படுது. நம்மள மாதிரி சவுத் இந்தியன்ஸ். இப்போ நான் வரேன் பாரு, நாசரேத் இதுக்கு முன்பதாக எதற்கென்று அறியப்பட்டதுன்னா ஒரு நன்மையும் புறப்படாத அந்த ஊர்ல இருந்து அப்படின்ற அறியப்பட்ட ஊர் காலப்போக்குல நாசரத் எங்க, நாசரத் எங்க கேள்விப்பட்ட மாதிரி நாசரத் இயேசு இந்த ஊருப்பா. யோசிச்சு பார்க்கும் போது இயேசு வளர்ந்த ஊர் அப்படி சொன்னா கரெக்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஊர்ல நெகட்டிவா வழங்கப்பட்ட சொற்களை ஆண்டவர் அப்படியே ஆப்போசிட்டா கான்ட்ராடிக்டரியா மாத்தி இனிமேல் அந்த ஊரை அந்த டேர்ம் அட்ரஸ் பண்ணும் போதுதான் நான் தான் ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டாரு பாருங்க. ஸோ இப்போ இப்படி பார்க்கலாம் நம்மளுடைய லைஃப்ல ஒரு இடத்த அட்ரஸ் பண்ணும் போது, ஐயோ இது யோசிச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்தை இயேசுவின் நாம மகிமைக்கென்று இயேசுவின் நன்மையா அந்த லைஃபோடைய அந்த 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 பார்ட் ஆஃப் லைஃப் மேலே அவங்களோட லைஃப் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்குது பிரதர்னு சில பேர் சொன்னீங்க. அப்படியே ஹோல் லைஃப் மேல நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் நன்மை எந்த அளவுக்கு, இயேசுவின் நன்மை ஓகே, இயேசுவின் நன்மை எந்த அளவுக்கு ஒரு ஊருடைய பேரையே மாத்தி, பேர்னா அதோடைய லேபிளே மாத்தி, ஐயோ நாசரேத்தா ஒருத்தர் போதும்பா அதுல இருந்து வந்தாலே லெஜெண்ட்ஸ் தான்ற அளவுக்கு இயேசு பிறந்த ஊர்னு சொல்லி தன்னை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு மாற்றோ. அது போல உங்களுடைய லைஃப்லயும் இயேசுவின் நன்மை, நீங்க அசிங்கப்படுற, நீங்க அவமானப்படுற அந்த பார்ட் ஆஃப் லைஃப்ல சம் பீப்புள் வந்து ஃபினான்ஸ்ல அவமானப்படுவோம். ஏன்னா வாழ்க்கையில அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வந்தது, அந்த ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் மட்டும் வானத்தின் பலகணிகள் திறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் யாருன்னா இருந்தீங்கன்னா, நீங்க செய்யத்தலாம் செய்யறீங்க ஆனா பலகணி திறக்க மாட்டேதுன்னா அந்த பார்ட் ஆஃப் லைஃப் மேல நான் பேசுறேன். இயேசுவின் நன்மையை நான் பேசுறேன். இனிமேல் எந்த அளவுக்கு நம்ம அறியப்படணும் அப்படின்னா, அவருக்கு என்னப்பா பணம் பிரச்சனையே இல்லை அப்படி அறியப்படணும். இப்ப என்ன அறியப்படுவோம் பெருசா, அவருக்கு என்னப்பா இஷ்டத்துக்கு கடன் வாங்கி சுத்தின்னு இருப்பாரு, இந்த மாதிரி இருக்கலாம் சில பேர். இப்ப ஆப்போசிட் என்ன இருக்கு, அவருக்கு என்னப்பா அவர் என்ன பண பிரச்சனையா, அவரு ஜாலியா இருக்கிறாரு வேற எதனா அவருக்கு பிரச்சனை இருக்கலான்ற மாதிரி. சோ இதுக்கு முன்பதாக வார்த்தை எப்படி வழங்கப்பட்டது, நாசரேத் நம்ம லைஃப்ல என்ன நாசரேத், நம்ம லைஃப்ல நாசரேத் எது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எந்த இயலாமை அவர் எந்த இல்லாமை இது என்கிட்ட இல்லை, அதனால நான் இதற்கென்று நெகட்டிவா அறியப்பட்டேன்.
இது என்கிட்ட இல்லை, இதுல இது வந்து என்கிட்ட குறைவா இருக்கு. அதனால நான் இந்த இந்த என் பேரை சொல்லும் போது என்னை பத்தி யாருன்னா வெளியே யாருன்னா பேசிக்கும் போது இது இல்லையே அவர்கிட்ட அப்படி அப்படி அறியப்படும். சில பேர் எதற்கு என்று அறியப்பட்டிருக்கலாம் அப்படின்னா, நல்ல மனுஷன் தான் ஆனா பேச தெரியாது பாருங்களேன், வளர்வாய் அப்படின்ற யாருன்னா அறியப்பட்டிருந்தீங்கன்னா, இயேசுவின் நன்மைய அந்த பார்ட் ஆஃப் லைஃப் மேல நான் பேசுறேன். இனிமேல் ஆண்டவர் ஹோல்னஸ் ஆஃப் தி குட்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவின் நன்மையின் பரிபூரணம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. கிறிஸ்துவின் நன்மையே பரிபூரணம் தான். அந்த கிறிஸ்துவின் நன்மையின் பரிபூர்ணம் எந்த பார்ட் ஆஃப் லைஃப், எந்த வாழ்க்கையின் பாகத்தை நீங்க வந்து நெகட்டிவா யோசிக்கிறீங்களோ, இல்ல சுற்றி இருக்கிறவங்க உங்களை லேபிள் பண்றாங்களோ, அந்த லைஃப் மேல நான் பேசுறேன். அந்த டைம்ல ஐ ஸ்பீக் டிவைன் இன்டரப்ஷன் இன்டு தட் பிளேஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா, அப்படியே உல்டாவா மாறும். உலர்வாய் சொல்ற ஆள் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்மார்ட்டான, இவன் வாயில இருந்து எந்த விதமான அன்வான்ட் வேர்ட்ஸும் வராது. ரொம்ப தெளிவா யோசிச்சு நிதானிச்சு பேசுவாப்பல அப்படின்ற மாதிரி மாறணும். அப்படியே ஆப்போசிட், அப்படியே குட். எந்த அளவுக்கு இது வந்து எனக்கு வராது, தெரியாது, இதில் நான் வந்து வீக் அப்படின்ற சொல்றோமோ, அது அப்படியே இயேசு ஆப்போசிட்டா மாத்துவாரு. நான் உங்க மேல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நான் பேசுறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு மெயின் உதாரணம் நானு. சின்ன வயசுல வந்து சாட்சி சொல்லும், நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறாருல ஏசப்பா. சின்ன வயசுல ஸ்கூல் வயசுல 10th 11th 12th அந்த டைம்லயே சாட்சிகள் சொல்லும் போது நல்லா தெளிவா போவோம். ஸ்டேஜ் ஃபியர்லாம் நமக்கு இல்லை, நல்லா டிராமா பண்றாள், ஸ்கிரிப்ட் எல்லாம் கரெக்டா பண்றோம். சாட்சி ஆரம்பிப்பேன் பாருங்களேன், சாட்சி ஆரம்பிச்சு எங்க ஆரம்பிச்சு சுத்தி கித்தி ஆனா வந்துருவோம் பாயிண்ட்டுக்கு. ஒரு வாட்டி எங்க அம்மா சொல்லிட்டாங்க, டே உனக்கு பேசவே தெரியலடா. நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, நமக்கு நல்லா பேச தெரியும். ஏன்னா என்ன என்ன எதை வச்சு நல்லா பேச தெரியும்? எதனா இந்த ஸ்பீச்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். எதை வச்சுன்னா, பசங்களோட ஜாலியா பேசுறது, கிண்டல் பண்றது, கலாய்க்கிறது, கவுண்டர் போடுறது, இதெல்லாம் வச்சு நான் நினைச்சுன்னு இருந்தேன் பேசினாலா அப்படின்னா. ஆனா நம்ம வந்து பயங்கரமா பேசுறோம் போல. உதவாத டாபிக்கே நல்லா பேசுறோம். ஒரு சாட்சியை சொன்னா என்ன சொல்லணும்? சாட்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் 12th இந்த மாதிரி மார்க் இருக்கு, கர்த்தர் கிருபை பாராட்டினாரு, ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ஸ்ல ஆண்டவர் வந்து இருந்தாலும் அதன் மத்தியில தாண்டி இவ்வளவு மார்க் எடுத்து கிருபை பாட்டுறாரு, இயேசுவோட நாம மகிமைப்படுத்தாரு. இவ்வளவுதானே சாட்சி. அது சொல்ல மாட்டேன். அங்க ஆரம்பிச்சு சுத்தி 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 லூப் எங்கெங்கயோ போயிட்டு கடைசியா வந்து எதுக்கு ஆரம்பிச்சதுக்கு முழுமையாக தெரியாத அளவுக்கு பேச்சுல ரொம்ப வீக். பேச்சுல மோர் தென் வீக்ன்றதை விட கிறிஸ்பா வெட்டு ஒன்று துண்டுறன்னு பேச தெரியாத ஒரு நபரா இருந்த நானு, எங்க அம்மா வாயால அதை கேட்கும் போது ஆமா அப்படித்தான் இருக்கிறோம் போலன்ட்டு. காலங்கள் மார்ச் 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 இயேசுவின் நன்மை என் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பரிபூர்ணமாச்சோ, இப்போ உனக்கு பேசவே தெரியாது, உனக்கு வந்து எங்க ஆரம்பிக்கிற எங்க முடிக்கணும் தெரியாதுன்ற அளவுக்கு இந்த வாயை ஆண்டவர் எந்த அளவுக்கு மாத்திட்டாரு அப்படின்னா, இப்ப யூடியூப்ல எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா, எதுக்கு வரீங்க இந்த மெசேஜ் கேட்க? இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை தான் டக்குன்னு இப்ப சைன் லாங்குவேஜ் வந்து இப்படி இப்படி இப்படின்னா உங்களுக்கு புரியாது பாருங்க. அது அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப எதுக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு மாத்துறாரு பாத்தீங்களா? பொழப்பே வாயில தான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு பாருங்க, எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தோம் இவனுக்கு எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியும். இப்போ தெளிவா தெரியும் நான் எங்க ஆரம்பிக்கணும், எங்க முடிக்கணும், எங்க நிறுத்தணும், எங்க இந்த மெசேஜ் கட் பண்ணணும்னு தெரியும். அதாவது நான் ஒரு என்னுடைய இந்த பக்கம் இந்த இந்த டேபோட இந்த சைடு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நோட்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்ல. ஓகேவா? மெசேஜ் நோட்ஸ் இருக்கு. நோட்ஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். எப்பவுமே எஸ்ஐசிக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்றோம். நம்மளுக்கு இந்த ரஷ் இல்லை. ஐயோ அடுத்த வாரம் இவங்களாச்சு, அதனால அதுக்குள்ள நம்ம இது முடிச்சிட்டோம், அந்த ரஷ் இல்லை. இப்போ நான் வந்து ஓப்பனா இருக்கேன். மெசேஜ் ரொம்ப பெருசு, நானா பெருசா எடுத்துட்டு போக மாட்டேன். ஆவியானவர் எங்க போதும்பா இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னா அந்த இடத்துல முடிச்சிருவேன். ஏன் அப்படின்னா நிறைய இருக்கு படம், இவ்வளவு பெரிய படம்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வைக்கலாம்னு சொல்ற அளவுக்கு எந்த அளவுக்குனா, எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய வீக்கஸ்ட் பாயிண்ட், இவனுக்கு வந்து பேச தெரியாது, இவன் வந்து உளருவான், இவன் வந்து எந்த டைம்ல எதை பேசணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் மாத்தி 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 இந்த காலகட்டங்களில் ஒரு திருச்சபையின் பாஸ்டரா வைத்து வளர்வாய்கிட்ட யாருன்னா கான்ஃபிடென்ஷியல் டேட்டா ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா ஷேர் பண்ண முடியுமா? பண்றாங்க. காரணம் என்னன்னா, அந்த வாய் அப்படியே ஆண்டவர் மாத்தி மாத்தி அவருடைய கிறிஸ்துவின் நன்மையின் பரிபூரணத்தினால நிரப்பி, பிரதர் உங்ககிட்ட நம்பி ஷேர் பண்ணலாம், உங்ககிட்ட சொல்லிட்டா கன்ஃபார்மா இந்த விஷயம் லீக் ஆகாது. பாத்தீங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஓட்ட வாய் எங்க என்ன எதை வேணா எங்க வேணா ஷேர் பண்றோம், இவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து போட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொந்தங்கள்ல சின்ன பசங்க இல்லையா நம்ம,
ஆஹ் இவன் இந்த இடத்துல இவன் இந்த இந்த இடத்துல இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, நமக்கு நம்மளை நம்பி இவங்க சொல்லியிருக்கிறாங்களே, இது சொல்லக்கூடாது கூட எனக்கு தெரியாது. இப்ப கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறதா, இல்ல வெகுலியா, இல்ல நிஜமா உளறுவாயான்னு தெரியல. அப்படிதான் இருந்தேன். நிஜமா இது வந்து ஒரிஜினல் டேட்டா. எங்க சொந்தக்காரங்களாம் இதை பார்த்துருந்தாங்கன்னா நிறைய பேர் தெரியும், ஆமாப்பா உண்மையை தான் பேசுறான்ற மாதிரி. ஆனா ஆண்டவர் எப்படி மாத்துறாருன்னா, என்னுடைய தரிசனம் என்னன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எங்க இவன் போவான்னு தெரிஞ்சு காலப்போக்கில் அதை மாத்தி, அதுதானே உன்னோட ஸ்பெஷாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 3 வருஷம் வரைக்கும் முன்னாடி, ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் மென்டாரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். மென்டாரிங் அதுல அல்டிமேட் ஒன் ஆஃப் த பேஸ் ரூலே கான்ஃபிடென்ஷியாலிட்டி. மக்கள் என்னை நம்பி ரொம்ப 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 சென்சிட்டிவான பர்சனல், ரொம்ப பர்சனலான சென்சிட்டிவான டேட்டா கூட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் தான் இல்லை, அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஷேர் பண்ணுவாங்க. அதை என் கூட இருக்கிற என் பேரண்ட்ஸ் கூட தெரியக்கூடாது. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொல்ல போனா சில நேரங்கள்ல யார் என் மென்டி, யாருக்கிட்ட யார் மேல அந்த நேரத்தை இன்வெஸ்ட் பண்றோம்னு கூட சொல்லக்கூடாது. பேரும் தெரியக்கூடாது, யாருன்னு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு ஜாபை, ஐ மீன் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜாபை ஆண்டவர் என்ன செய்ய அந்த ஒரு குறிப்பிட்ட சீசன்ல அனுமதிக்கிறார். அனுமதிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ யோசிச்சு பார்க்கும்போது, திரும்பி பார்க்கும்போது, அட்டடா நம்மளே எப்படி எப்படி என்ன நம்பி எப்படி ஆண்டவரே அப்படின்னும் போது, ஏன்னா உன்னை நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உன் லைஃபோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல நல்லா தெளிவா மெச்சூர்டா இருக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் குழந்தைனா, ஒரு 5 வயசு குழந்தைய பத்தி பேசுறேன். நல்லா தெளிவா 18 வயசு பையன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீ இதற்கென்று இவன் இதுல வீக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட இடத்துல அதை கொண்டு அதுதானே உன் நாசரத்து. அதை அப்படியே ஆப்போசிட்டா மாத்தி, எந்த வாயில இவனுக்கு பேச வராது பேச தெரியாதுன்னு சொல்ற மாதிரி நானும் அதை ஒத்துக்கிறேன். நான் அப்படிதான் இருந்தேன். அந்த வாயை கொண்டு இப்ப மாத்திரம் பேர் அப்படியே ஸ்விட்ச் பண்றேன் பேர். எந்த நாசரத் நன்மையே இல்லைன்னு சொல்ற நாசரத்தை அப்படியே ஆண்டவர் மாத்தி, நன்மையின் பரிபூரணமே அந்த ஊர்ல தான் பிறந்தது, இனிமேல் அந்த ஊர்ல பிறகுறவங்க இப்படிதான் இருப்பானுங்க போல அப்படின்னு மக்களே அசம்ஷன் பண்ற அளவுக்கு அந்த ஊர் மாற்றப்பட்டதோ, அது போல என் லைஃப் இப்போ இந்த வாயை கொண்டு ஆண்டவர் மாத்திருக்க. என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ என்ன தெரியுமா? வாய் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது டைட்டில். ஆனா உள்ள வந்து தாவீதை பத்தி எல்லாம் பேசி வச்சிருப்போம். ஏன் அதை சொல்றேன்னா, அதுதான் ஒரு 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 லைஃபோட ஒரு முக்கிய பங்காவும், முக்கிய ஒரு ஒரு ஃபினான்ஷியல் பிரெட் வின்னிங் ஏர்ன் பண்ணக்கூடிய காரியமாகவும் ஆண்டவர் மாற்ற கூடுமானால், திங்க் அபவுட் யுவர் லைஃப். நான் திருப்பி சொல்றேன், இது மெசேஜே இல்லை, ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அப்படியே ஒரு வசனம் போதும், நான் திருப்பி விடுறேன்டா, திருப்பி சொல்றேன் பாருங்க, எந்த அளவுக்கு ஆவியானவர் உங்களை நேசிக்கிறா சொல்றேன் பாருங்க. சப்ஜெக்ட் வேற, இன்னையோட மெசேஜோட சப்ஜெக்ட் வேற, கீழே நிறைய இருக்கு, அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் வரை ஒரு வாரங்களில் பார்ப்போம். அப்படியே சப்ஜெக்டை திருப்பி போட்டு நன்மை நாசரத் இதை பத்தி பேசுன்றாரு. இப்போ பேசுற எல்லா வார்த்தைகளும் ஃப்ரெஷ்ஷா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. சைட்ல நோட்ஸே கிடையாது. ஒரு அந்த அப்போஸ்தலர் 10:38 மட்டும் தான் இருக்குது. சி, இந்த மாதிரி விஷயத்த எப்போ நான் உணர்வேன், ஐ மீன் ரொம்ப எக்ஸைட்டடா நான் பார்ப்பேன் அப்படின்னா, என்னுடைய ப்ரிப்பரேஷனை காட்டிலும், அஃப்கோர்ஸ் அந்த ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட அந்த அந்த வேர்ட் ஆஃப் காட் வருகிற நாட்கள் டெலிவர் பண்ண போது ஏற்ற பீப்புளுக்கு போகணும். பட் எஸ்பெஷலி லைவ் ஆடியன்ஸ்லையும், எஸ்பெஷலா யூடியூப்ல முழுசா மெசேஜ் எனக்கு கேட்கணும், வார்த்தை தாகத்தோடு யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவையான மன்னா இதுதான் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனே போதும் ஸ்டாப் பண்ணு, நீ ப்ரிப்பேர் பண்ணது அப்புறம் அடுத்த வாரம் பேசிக்கலாம், இப்ப நான் சொல்றத பேசுன்னு சொல்லிட்டு, அப்பா உங்களை நேசிக்கின்ற உங்களுடைய பரம தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் அந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரனுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஹால்ட் பண்ணிட்டு ஆங்கிளை திருப்பி, அதே வசனம் ஆங்கிளை மட்டும் லைட்டா அப்படி திருப்பிடுறேன். திருப்ப கூடுமானால், திங்க் ஹவு மச் காட் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை எந்த அளவுக்கு நேசித்தாரு. இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க, நேசித்தாருன்றத விட எந்த அளவுக்கு அவர் உங்களோட லைஃப்ல நல்லவர் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரனுடைய வாயே நிலையில இருப்பா. நம்ம வேற பிளான் பண்ணோம், ஆனா மக்கள் இங்க வேற வேற மனநிலைகள்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐ நீட் டு ஒர்க் ஆன் தேர் லைஃப். அவங்க லைஃப்ல வந்து நான் ஒர்க் பண்ணணும். ஐ நீட் டு ஒர்க் ஆன் தேர் ஹார்ட்ஸ். ஐ நீட் டு ஒர்க் ஆன் தேர் மைண்ட் செட். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகல்னு வசனம் இருக்கு பாருங்க, ரோமர் 12:2. மனம் புதிதாகணும், டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் மைண்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் மைண்ட். மனசு புதிதாகணும். அதுதான் அதுதான் ஒன் ஆஃப் த முக்கியமான எவ்ரிடே லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மனசு, ஏன்னா இதுதான் மனசு தான் கரப்ட் ஆகுது பாருங்களேன். ஹார்ட் கரப்ட் ஆகுது, அதனால அது புதுசா அந்த ஹார்ட் புதுசாகிற வேலையில் ஈடுபடும் போது ஆவியானவர் நிறுத்துறாரு. இல்ல, நிறைய பேர் நிறைய பேகேஜஸ் சுமந்துருக்கிறாங்க. எந்த மாதிரி பேகேஜஸ் எனக்கு தெரியாது, எனக்கு இது வராது, நான் இதுல வீக். திங்க் அபவுட் எது உங்களுடைய வீக்கஸ்ட் ஏரியா. இப்போ நீங்க இப்படி எத்தக்கூடாது. இப்போ உதாரணம் பாருங்களேன். இப்போ வந்து நான் ட்ரம்மரு,
எனக்கு சில மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வராது. அதுக்கு நான் அதுல வீக்கு. அதனால வராத இப்ப நான் போய் ட்ரை பண்ண அப்படி சொல்ல வரல. தப்பா புரிஞ்சுக்க கூடாது. வராத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி நான் வர வச்சு நெறைய டைம் எடுத்து அத கத்துக்கின்னு அத பத்தி நான் பேசல. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரும். இது என்னால முடியும். ஆனா நான் அதுல வீக். நாசரேத்ல பொறக்குற எல்லாருமே கெட்டவனுங்க கிடையாது. உருப்படாதவன்லாம் பொறக்கல. அந்த ஊருடைய கல்ச்சர் என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஊர்ல பொறந்து எதனா அந்த ஊர்ல இருந்து உருப்படி வந்துக்குதா, நல்லதுக்குதா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த அந்த காலகட்டம் மாறுச்சு. அதுக்கு பிறப்புல என்ன இருக்கு? ஆனா அவுட்கம் அப்படி ஆயிட்டு இருக்கு. அது போல உங்க லைஃப்ல இது நல்லா வருது. ஆனா என்னால அதுல பெஸ்ட் குடுக்க முடியல. இது நல்லா வருது. சில பேருக்கு பிசினஸா இருக்கலாம். எனக்கு ஐடியாலாம் வருது. எக்ஸிகியூஷன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. உருப்படம் எனக்கு தேவையான அவுட்கம் வரல. லாஸ் ஆகுது. எனக்கு வேலை செய்ய பிடிக்குது. மத்தவங்க மாரி மண்டே ப்ளூஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் மண்டேலாம் ஜாலியா ஒர்க்குக்கு போயிடுவேன் அப்படின்னு சில பேர் இருக்கலாம். மண்டேலாம் ஜாலியா ஒர்க்குக்கு போயிடுவேன். நானும் உழைக்கிறேன். என் சைட்ல இருந்து ஏதோ ஒண்ணு விஷயம் பண்றேன். ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அதன் விளைவுல நான் அடைய வேண்டிய நிலையை இன்னும் அடையல. அந்த மாரி அந்த ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா, திருப்பி உங்க மேல இயேசுவின் நன்மையை நான் பேசுறேன். ஒரு வார்த்தைய கத்துட்டு போலாம். ஜீசஸ் இஸ் குட் அப்படின்றத விட, ஜீசஸ் இஸ் த குட்னஸ். அதாவது நன்மையே அவர்தான். இயேசு நல்லவர் என்பதை காட்டிலும் நன்மையே இயேசு தான். அப்போ நன்மையாகிய இயேசுவை வாயின் வார்த்தையில நான் அறிக்கையிட இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்பதை காட்டிலும் நன்மையாகிய இயேசுவே, நன்மையாகிய இயேசு, நன்மையே, 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 நன்மையே நான் அவரை நன்மையாவே நான் பார்க்கிற பட்சத்துல, அப்ப எனக்குள்ள என் வாயில அந்த நன்மையாகிய இயேசு இருப்பார் என்றால், திங்க் எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் என் லைஃப்குள்ள நடக்கும். ஏன் அப்படின்னா, நான் யார அதிகமா அறிக்கையிடுறேன்? இயேசுவ. நீங்க யார அதிகமா அறிக்கையிடுறீங்க? இயேசுவ அறிக்கையிட இன்டைரக்ட்டா எத அறிக்கையிடுறீங்கன்னா, நன்மை அறிக்கையிடுறீங்க. அப்ப எத நம்போ மரணமும், ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப எத அதிகமா நம்போ அறிக்கையிடுறோமோ, அதுவா தான் நம்ப ஆவோம். இது சிம்பிள் ஃபார்முலா. இப்போ இத்தன நாள் நமக்கு தெரியாம இருக்கலாம். இயேசு தான் அந்த நன்மையே அப்படின்னு. நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நன்மையில தான் இருக்கிறோம். இயேசு தான் அந்த நன்மையே அப்படின்னு இப்ப நம்ம இந்த நாள்ல தெரிஞ்சுன்னு இருக்கிறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த இந்த கான்செப்ட்ட அப்படின்னா, எப்பல்லாம் இயேசுவேன்னு சொல்றீங்களோ, அப்பல்லாம் இன்டைரக்ட்டா அவருடைய முக்கியமான ஒரு குணாதிசயத்தையும், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேர் என்ன அப்படின்னா நன்மை. இயேசுவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன? நன்மை. ஏன்? நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அப்ப எப்பல்லாம் இயேசுன்னு அறிக்கையிடுறோமோ, இனிமேல் இயேசுவே, இயேசுவேன்னு பாடும்போது, நன்மையே, 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 இயேசுவே, 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 இயேசுவே அப்படின்னு பாட பழகலாம். ஏன்னா, 2ம் ஒண்ணுதான். இயேசு என்கிற நாமத்துக்கு ஈக்குவலான நாமம் எதுவுமே கிடையாது. அத மிஸ் பண்றாதீங்க. ஆனா, இயேசுன்னு சொல்லும்போதெல்லாம் ஒரு விஷயம் உங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதியணும். வென்னெவர் ஐ கால் ஜீசஸ், ஐ அம் காலிங் குட்னஸ் இன்டு மை லைஃப். எப்பலாம் நான் இயேசுவை நான் கூப்பிடுறேனோ, நன்மை என் லைஃப்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாள நீர் நடத்தும். நீர் என்ன லீட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க இன்டைரக்ட்டா அப்படின்னா, இயேசுவே, இந்த நாள்ல நன்மையின் முழுமையில என்ன நடத்தும்னு நம்ம சொல்றோம். அத வாயில அறிக்கையிடவில்லை என்றாலும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ண சிம்பிள் ஆக்கிறேன். இயேசு வாழ்ந்த அந்த 3 வருஷத்துல சீஷர்களுக்கு குறை இல்ல. எல்லா விதமான நன்மையும் கூடவே இருக்குது. சாப்பாட குறிச்சு இவனுக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்? அவர் நெனச்சா 5 அப்பத்த 5000 பேருக்கு போஷிக்க முடியும். மீனு கொஞ்சம் மீன அத்தன பேருக்கு போஷிக்க முடியும். 2 மீன் கெடச்சாலே அதுக்கு போதும். அப்படி எதுவும் கிடைக்கலன்னா, வரி கட்டணும் பட்டுன்னா, மீன் வாயிலருந்தே நம்ம ஆளால எடுக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீஷர்கள் மற்ற காரியங்கள லேக் பண்ணியிருக்கலாம். ஃபேமிலி டைம நான் மிஸ் பண்றேன். என் வைஃப் பேதுரு யோசிச்சுக்கணும். என் வைஃப் கூட கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். இவரு ரொம்ப பிஸியாவே வச்சுக்கிறாரு. கூட்டுன்னு சுத்துறாரு. இன்னும் வேற எதுலன்னா அவங்க இத நான் மிஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு விஷயத்த அவங்க மிஸ் பண்ண வாய்ப்பே இல்ல அந்த 3 வருஷத்துல. என்ன? நன்மைய மிஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. ஏன் நன்மைய மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லன்னா, நன்மை தான் கூடவே இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரும் அதெல்லாம் விட்டுலாம். நன்மையான எந்த ஈவும் எங்கேருந்து உண்டாகுமா? பரத்துல இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. இப்ப இதுவும் என் ப்ரிப்பரேஷன்ல இல்ல. ஆவியானவர் எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. நன்மையான எந்த கிஃப்டும் பரத்துல இருந்து உண்டாகுது.
பரத்துல இருந்து உண்டாகி எந்த கிஃப்ட் வந்துக்குது இது வரைக்கும் உலகத்துக்கு? ஒரே பெரிய கிஃப்ட் வந்துக்குது. எது? அந்த கிஃப்ட்டுக்கு பேர் தான் எது இல்ல. யார்? இயேசு. நன்மையான ஈவாகிய இயேசு இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து நன்மையான எந்தையும் ஈவனான கிஃப்ட். நம்ம கொடுக்கப்பட்ட லைஃபோட பெரிய கிஃப்ட் என்ன? ஃப்ரம் த ஃபாதர் காட் ஜீசஸ். ஹalleluya. ஸோ ஜீசஸ் என்கிற கிஃப்ட் பரத்துல இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவில இருந்து நமக்கு வந்திருந்தாருன்னா அவர் எப்பேற்பட்ட நன்மைன்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த நன்மை 33 வருஷம் இந்த உலகத்துல வந்து மனித வடிவத்துல வாழ்ந்தார். யோசிச்சு பார்க்கும்போது இதை பத்தி கொஞ்சம் அப்படியே உங்களோட கூட சேர்ந்து இணைந்து அப்படியே தியானிக்கும் போது சரி எவ்வளவு கொடுத்து வச்சவங்கள ஏன் சிஷ்யர்கள் ரொம்ப கொடுத்து வச்சாங்க அப்படின்னா பிசிக்கலா இயேசு அவங்களால டச் பண்ண முடிந்தது. நான் யோசிச்சு பார்க்கிறேன். இயேசுவோட சீஷரா இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, அந்த காலகட்டத்துல சொல்றேன். டைம் டிராவல் பண்ணா அப்படிலாம் இல்ல, இருந்தாலும் பண்ணா அட்லீஸ்ட் அவரை சுமந்த கழுதியாவது இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஒரு மனுஷனாவே பிறக்க முடியாது, நீ உயிர் உள்ள ஜந்தவே பிறக்க முடியலன்னா அவரை சுமந்த சிலுவையா இருக்கணும். பாருங்க, அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் கிடைக்குது குறைஞ்சபட்சம். பாத்தீங்களா? அந்த விதமான ஒரு 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 ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பாருங்களேன். ஏன் சிலுவை என்ன யோசிச்சிருக்கும்? இப்படி நிக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, தொங்குறாரு சிலுவையில, என்ன யோசிச்சிருக்கும்? எது இத்தனை நாட்கள் பாவிகளையும் குற்றவாளிகளையும் அசுத்தவான்களையும் சுமந்த சிலுவை அன்னைக்கு யோசிச்சிருக்கும். வாழ்க்கையிலேயே வாட்டி நன்மையை சுமக்கிறேன்டா, இதோட என்ன ஒச்சு போட்டுருங்க, தயவு செஞ்சு இவர் இறக்கிறதுக்கு அப்புறம் என்ன ஒச்சு போட்டுருங்க, நான் அந்த சிலுவை தான் சொல்லி இதுக்கு மேல என் லைஃபோட பர்பஸ் நான் இது பண்றேன். ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னாரு, இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பேதுரு நைட் எல்லாம் மீன் பிடிச்சாரு, ஒரு மீன் கூட அகப்படல. காலைல நம்பால உள்ள இறங்கி இது பண்றாருன்னா பட்டுன்னு வந்துருச்சு. என்ன சொன்னாரு அப்படின்னா, மீன்கள்லாம் வாழ்க்கை ஃபுல்லா அந்த மீன்கள்லாம் வாழ்க்கை ஃபுல்லா காத்துருந்துச்சான். என்னை படைத்தவரை நான் எப்பனா பார்க்க மாட்டேனா? பட்டுன்னு அவருடைய குரல் எங்கேயோ கேட்ட குரல். ஆதியில என்னை படைத்தாரு, அப்போ மீன்கள் உண்டாவதாக போது வந்துமே நம்மலாம். எங்க தாத்தா பாட்டுல சொல்லி குத்து வளர்த்தாங்களே, படைத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் மீன்கள்லாம் துதிக்கும் இல்லையா? பறவைகள் கூட துதிக்குது. அதுங்களுக்கு தெரியும் கிரியேட்டர் யாருன்னு. அதனாலதான் அப்படியே மேல இருந்து ஐ மீன் மீன் உள்ள கடல்ல இருந்து அடிக்கடி வெளியே வெளியே வந்துட்டு பாக்குறது இல்ல. எங்கன்னா சோறு போடுவாங்களா, எதனா ஃபுட்டு கிடைக்குமா? உள்ளே தான் வரோம் 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 ஃபுட்டு வரோம். நம்ம மனுஷங்கள்ல பாரு, நம்ம லைட்டா இந்த பாவம் பண்ணிட்டு யாராவது அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல்லாம் நம்மளுக்கு கிடைச்சு ரொம்ப கரப்ட் ஆயிட்டு மீன்கள்லாம் பாருங்க உள்ளே இருக்கும். எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரோம். எனக்கு தேவையான தீனி வரும், என் வாழ்க்கைக்கு தேவையான ப்ரொவிஷனை ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா படைத்தவருக்கு தெரியும் எங்க இருந்தா என்ன நடக்கும். தண்ணி விட்டு வெளியே வந்துட்டு சோறுக்கு வந்த பிரதர்னா செத்து போயிடும் பாவம். இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னார். என்ன சொன்னாரு அப்படின்னா, மீன்கள் கற்பனை தான் காத்து கொண்டு இருந்தது. ஏன் எப்படி அப்போ வலை கிழியத்தக்கதாக இது வரைக்கும் யோசிச்சு பார்த்தா எந்த ஃபிஷர்மேனும் கிரகிக்கவே முடியாத ஒரு காரியம் அது. அதனாலதான் அது வந்து பெரிய மிராக்கிள். ஒன் ஆஃப் த பெரிய பேர் டக்கு டக்குனு கூப்பிட்ற 2 போட்ல இருந்து வந்து உள்ளத்துக்கு போட்டா போட்டே உள்ள போயிடுற அளவுக்கு இருந்துச்சா. ஏன் வை திஸ் பிரம்மாண்டம்? மீன்கள் காத்து கொண்டிருந்தது யாருக்கு என்றால் படைத்தவருடைய சத்தம் கேக்குது. வாட எல்லாம் இதை இவன் செத்துடலாம் வா. கடைசியா மேல இருந்து போட்டதுக்கு அப்புறம் அவர் அங்க வந்து துடிச்சு துடித்து பார்த்துக்கினே செத்துட்டு இருக்கோம். அதோட நோக்கம் அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு. எல்லாம் வந்து அசம்பிள் கைஸ் கேதர், நம்மளோட கிரியேட்டரை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த மீன்கள். ஏன் அந்த அந்த போட்ல இருந்தது யார் தெரியுமா? நன்மை. மீன்கள்லாம் யாரை பார்க்க வந்துச்சுன்னா இயேசுவை பத்தி மட்டும் இல்ல, கிரியேட்டரை பத்தி மட்டும் இல்ல, என்னை படைச்சவரை பார்க்க நன்மையை பார்த்துட்டு செத்துலாம் வாங்கடான்ட்டு வந்தாங்க. செத்து போயிட்டாங்க. யாரு? மீன். அந்த அந்த படகு சுமந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசுவை மாத்திரம் இல்ல, நன்மையே அந்த படகு சுமந்து கொண்டிருந்தது. அந்த கழுதை சுமந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? மேசியாவையும் கூட தான். மேசியாவே கிறிஸ்துவே எல்லாம் ஓகே. நன்மையின் பரிபூர்ணத்தை அந்த கழுதை சுமந்தது. அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கழுதை எதுக்கு பேர் போயிருக்கும் அப்படின்னா, உனக்கு ஒரு வயசு கழுதை சொல்லி இயேசுவ சுமந்த கழுதை, இயேசுவ சுமந்த கழுதை, இயேசுவ சுமந்த கழுதை, இயேசுவ சுமந்த கழுதை. அந்த கழுதைக்கு அந்த ஒரு நாள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்பதாக கழுதையை அவமதிப்பான். யோசிச்சு பாருங்க. கழுதையை வச்சு நிறைய வேலை வாங்குவானுங்க. நல்லா வெயிட் தூக்கம் எல்லாம் ஓகே. அது வந்து சுமக்கிறதுக்கு பயன்படும் எல்லாம். ஆனா அந்த நாள் அந்த கழுதைக்கு கிடைச்சது பாருங்க ராஜ மரியாதை. ஒரே அந்த 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 லீவ்ஸ் எல்லாம் கீழே போடுறதையும் இலைகளை போடுறதையும் வரவேற்பையும் ஒரே வேற லெவல்ல ஒரு ரெட் கார்பெட் என்ட்ரி மாதிரி
இவருக்கு ஒரே ஜாலி ஆயிட்டு இருக்கும். அடடடா! நமக்கு தான் என்ன இன்னைக்கு நம்மளுடைய தகுதி தராதரம் தெரிஞ்சிச்சு போல உலகத்துக்கு. பயங்கரமா மதிக்கிறாங்க. அ அப்படின்னு நினைச்சிருக்காரு நம்புறேன். ஏன்னா ஒண்ணு தெரியும். இல்ல இது நமக்கு இல்ல. நம்ப ஒரு நன்மைய சுமக்கிறோம் இல்லையா? அந்த நன்மையின் மேல அநேக நன்மை இருக்கிறதுனால, மக்கள் அந்த நன்மைய ரசிக்கிறாங்க. அந்த நன்மைய எவ்வளவு நேரம், எவ்வளோ ஃபியூ மினிட்ஸ் ஆர் ஃபியூ ஹார்ஸ் எவ்வளோ நேரம் அந்த நன்மைய சுமந்ததோ, அவ்வளோ நேரம் கனம், மரியாதை. யாருக்கு? கழுதைக்கு. ஒரு கழுதைக்கே நன்மையாகிய இயேசுவை சுமந்த அந்த நாட்களில் கனம், மரியாதை கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படி வரோம் பாருங்க. சிலுவை கொலை கருவி. ஆனா, அந்த சிலுவைய இன்னும் கழுத்துல மாட்டின்னு சுத்துறாங்க. காரணம், அந்த கொலைக்கருவியில் என் தலைவராகிய, என் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றால், அந்த கொலைக்கருவி சாபமான கொலைக்கருவியை கூட நான் கழுத்துல மாட்டிக்கிறேன். அவருடைய நினைவாகன்னு சொல்லிட்டு மாட்றான். கிராஸ் உடைய இது அதுக்கு முன்னாடி என்ன? அது வந்து ஜஸ்ட் ஒரு 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 கொலைக்கருவி அவ்வளவுதான். அந்த கல்ச்சர்ல. பட் இப்போ எல்லாருமே மாட்டின்னு என்னங்க? கிராஸ்ல என்னங்க இருக்குது? டேய் இயேசுவ சுமந்த கருவிடா அது. பாத்தீங்களா? நன்மைய சுமந்துச்சுடா அது. எனக்கு எதனா ஒரு சைன் வேணுமே. எதனா ஒரு ஒரு அடையாளம் வேணுமே. குறிப்பு வேணுமே இயேசு வெளிப்படுத்த. இயேசு பெருசா இது கொஞ்சம் சிம்பிளா போட்டுறான் கிராஸ். நெத்தியில போட்டுறானுங்க இப்ப வந்து. ம். யாருனா பிரச்சாரத்துக்கு போனா கூட கிறிஸ்தவங்க பார்த்து ஏர்போர்ட்ல பார்த்து விஜய்க்குலாம் போட்டு விட்டாங்க சிலுவை. போட்டு பிளெஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க பாருங்களேன். காட் பிளெஸ் யூ பிரதர்ன்னுவாங்க. யோசிச்சு பாருங்களேன். சிலுவை என்ன? கொலை கருவி. ஏன் அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் சைனா எப்ப மாறுச்சு? நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? ஆசீர்வதிச்சுட்டு சில பேர் பாருங்க ரோமன் கேத்தலிக்ஸ்லாம் விடமாட்டாங்க. அவங்க ஃபங்ஷனுக்கு எதனா போனீங்கன்னா, பிளெஸ் பண்ணுங்கன்னுவாங்க. காட் பிளெஸ் யூ அப்படின்னா, சிலுவை போட்டு பண்ணுவாங்க. அவங்கள உட்கார்ந்து பாடலாம் எடுக்க முடியாது பாருங்க. சரி ஓகே. உனக்கு அதுதான் அப்படிதான் ஆசீர்வாதத்த வெளிப்படுத்தணும் போட்டுறேன் வா இந்தா. ஏன்? என்ன பண்ணுச்சு சிலுவை அப்படி பெருசா? யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் தொங்க விட்டு 6 மணி நேரம். ஆனா அவர் கைப்பட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபியூ ஹார்ஸ் ஒரு 1 ஹார் 2 ஹார்ஸ் போட்டுக்கோங்களேன். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வந்து அந்த சிலுவைய தர 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 எந்த அளவுக்கு இயேசு அந்த சிலுவைய இழுத்தாரோ, எவ்வளவு நேரம் சுமந்தாரோ, அந்த அளவிற்கு அதோடைய நெட்வொர்த் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப நான் சொல்றேன் பாருங்க. நிஜமாவே இத்தனை வருஷம் இந்த 2000 வருஷங்கள் அந்த சிலுவை இயேசு ஒரிஜினலாவே மரித்த அந்த சிலுவை மட்டும் இவன் வந்து பதப்படுத்தி வச்சிட்டான்னு வைங்களேன். இப்போ இடத்துல விட்டா பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அது விலைக்கு போகும். அதை வாங்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்? அது வெறும் கட்டை. அதுல என்ன இல்ல 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 சாதா கட்டை இல்ல இது. சந்தன கட்டையான்னு கேட்காது. சந்தன கட்டை கூட கிடையாது. இயேசு என்கிற மாமனிதரை சுமந்த அந்த வுட் ஜஸ்ட் பீஸ் ஆஃப் வுட், கப்பல் ஆஃப் வுட்ஸ். ஆனா அந்த 2 கட்டை தான். ஆனா யார் அது பக்கத்துல இருந்த ஸ்டேஷன்லாம் தலைமையில அடிச்சு ஓட விடுவான். அது இது கொளுத்தி போடுங்க. யாரை அந்த கட்டை அந்த சிலுவை சுமந்ததோ அது அந்த நபரின் நிமித்தம் அந்த நன்மையின் நிமித்தம் சிலுவையோடைய நெட் வொர்த் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இயேசுவை சுமக்கிறோமோ, ஐ மீன் ஹார்ட்ஸ், நம்மளுடைய இதயங்கள்ல, நம்மளுடைய வாய்கள்ல, நான் இப்போ ஸ்பெஷலா உங்களுடைய வாயில அவருடைய நாமத்தை உச்சரிக்கின்ற அந்த காரியத்தை பாருங்க. ஓ மை காட் சூப்பர். வயலட் அக்கா ஸ்டார்டிங்லயே ஆரம்பிச்சாங்களே வர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் லைனே என்ன சொன்னாங்க? போன வாரம் சதீஷ் பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னாரு. அடிக்கடி உச்சரிக்கணும், அசை போட்டுனே இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானத்துல இருந்து. நான் எப்படி சொல்றேன் பாருங்க. வருகிற நாட்கள்ல எந்த அளவிற்கு இயேசு 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 ஜீசஸ் 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 எந்த அளவிற்கு ஆசை போடுறோமோ, எந்த அளவுக்கு சொல்றோமோ, உச்சரிக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்மளுடைய லைஃப் நன்மையின் பரிபூரணத்துல மாறும்ட்டு ஷோரா என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். கிராஸ், சிலுவை என்கிற கொலைக்கருவி எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க். எந்த சபைனா சிலுவை எல்லாம் பாத்துக்கிறீங்களா? எங்க சபையில இருக்காது விட்டுருங்க. சர்ச் இது பார்க்கும் போதே இது சர்ச்சுப்பா அப்படின்னு தெரிஞ்சோம்னா மாட்டேறான் சிலுவை. எந்த அளவுக்கு அதோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது யோசிச்சு பாருங்க. ஏன்? கொஞ்ச நேரம் இயேசுவை சுமந்தது கழுத எல்லாம் இது இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா லைனா சொல்லிட்டே பண்ணணும். அநேக காரியங்கள் இயேசுவோடு யாரெல்லாம் இணைந்தார்களோ அவங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் உயர்த்தப்பட்டது. இயேசுவை யாரெல்லாம் தற்செயலா மீட் பண்ணாங்களோ, அந்த விதவையுடைய மகன் தற்செயலா, இந்த கானானிய ஸ்திரீ
சில பேர் பிளான் பண்ண வராங்க, அது ஓகே. சில பேர் தற்செயலா ஒரு விதையுடைய மகன் மரித்து போறாரு. இவர் போகும்போது ஒரு பாடைய தொட்டு எழுப்பி விட்டு, "போடா, புருஷன் தான் இல்ல, புள்ளையும் இல்ல, அந்த அம்மா என்ன ஆகுது போ, ஃபேமிலிய பார்த்துக்கோன்னு" அவ்வளோதான் மேட்ரு. சரி, தற்செயலா சந்தித்தவர்களுக்கே அவங்க லைஃப்ல இருக்கிற பிக்கஸ்ட் டர்ன் அரவுண்ட் அவருடைய அந்த அந்த மீட்டிங்ல நடக்குது அப்படின்னா, கான்ஷியஸா அனுதினமும் இயேசுவை நீங்களும் நானும் சுமக்கிற பட்சத்துல, இந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், இந்த ஒரு வார்த்தை, இயேசு ஈக்குவல் டூ நன்மை என்ற வார்த்தை எந்த அளவுக்கு நம்மள தொடருது பாருங்க. இப்போ வரேன். சங்கீதம் 23:6 நம்ம எப்பவுமே சொல்லும்போது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி யோசிக்கணும். இயேசுவும் கிருபையும் என்னை தொடர்வார். இயேசு தொடர்வார். அப்படி வச்சுக்கலாம். இயேசு என்னை பின்தொடர்வார். இப்ப எப்படி இருக்குது பாருங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரே. ஏசப்பா என் பின்னாடி வாங்கப்பா. பின்னாடி என் கூட வாங்கப்பா. இதுவும் லிங்க் ஆகுது பாருப்பா வர்ஷிப்ல. என்ன பாடணும்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அந்த அந்த சாங் தானே பாடணும். என் கூடவே இரும், என் கூடவே இரு, என் கூடவே இரும். என்ன 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 சொல்லி பாடுனாங்க வயலட் அக்கா? என் கூடவே இருந்தா. நன்மை என் கூட இருக்கட்டும்ப்பா. நன்மை என் கூட என்னை விட்டு விலகிடாதீங்க. நன்மை என் கூடவே டிராவல் பண்ண வைங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம், வாழ்க்கை முடியிற வரைக்கும் நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மை இருக்கட்டும்ப்பா. இயேசு இருக்கட்டும். இயேசு இருக்கட்டும். இயேசுவ மிஸ் பண்றாதீங்க. இதுவரைக்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் யாருன்னா, இயேசுவ பற்றி அறியாதவர்கள் யாருன்னா இந்த மெசேஜ் யூடியூப்ல கேட்டிருந்தீங்கன்னா, ஒரே ஒரு சீக்ரெட் நான் சொல்லித் தரேன். ஒரே ஒரு ரகசிய மந்திரத்த சொல்லித் தரேன். அந்த ரகசிய மந்திரம் தான் இயேசு என்கிற ஒரு நாமம். அந்த நாமத்துல அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்திருக்கு. அந்த நாமத்துல பேய்கள் ஓடிருக்கு, வியாதிகள் நீங்கியிருக்கு. மருத்துவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. பெரிய பெரிய மாற்றங்கள் அந்த ஒரு நேமுடைய விளைவுல நடந்திருக்கு. மந்திரமே அதுதான். உங்க வாழ்க்கையோட ரகசிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா இயேசுன்னு சொல்லுவேன். எந்த அளவுக்கு அவருடைய நேம உச்சரிக்க ஆரம்பிச்சனோ, அந்த அளவுக்கு நன்மையின் பரிபூரணத்துல வாழ்றேன். இப்ப நான் எப்படி சொல்றேன் பாருங்க. ஒரு எனக்கு என் வாழ்க்கையில நன்மைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பிரதர்னா, இயேசுவ அறிக்கையிட ஆரம்பிங்க. இயேசுவ அறிக்கையிட ஆரம்பிங்க. இயேசுவ கூப்பிட ஆரம்பிங்க. இயேசுவ இன்வைட் பண்ண ஆரம்பிங்க. "ஏசப்பா, என் கூட இருங்கப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது. என் பக்கத்துல இருங்கப்பா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது." அந்த பாட்டு இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். "இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, அ ஜீவனானீரே." அந்த மாரி என் கூட இருங்க. நீங்க என் கூட இருங்க. நீ இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. அறிக்கையிட அறிக்கையிட என்ன தெரியுமா? இன்டைரக்ட்டா அறிக்கையிடுறோம். நன்மை என் கூடயே இருக்கணும். நன்மை நான் என் லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. குட்னஸ் என் கூடவே இருக்கணும். மிஸ் பண்ணக்கூடாது. குட்னஸ் இல்லாம நான் வாழ முடியாது. நன்மை இல்லாம வாழ முடியாது. இந்த மாரி ஒரு ஒரு புதிய ஒரு அணுகுமுறைய, புதிய ஒரு துதி பேட்டர்ன அதிகமாய் இயேசுவை பற்றி பாடுகிற பாடல்களை, அதிகமாய் அவருடைய நன்மைகளை உயர்த்தி பாடுகிற பாடல் வரிகள நம்ம அறிக்கையிட, அறிக்கையிட, அறிக்கையிட எத நம்ம பேசுறோமோ அது மாரி தான் ஆகும் இல்லையா? ஸோ எத நம்ம பாடுறோமோ அதுவா தான் ஆவும். இது ஒரு லாங் மெசேஜ். இதோட கன்டினியூஷன் அப்படியே நெக்ஸ்ட் வீக் நான் கன்டின்யூ பண்ண போறேன். ஸோ கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இதோட நான் ஸ்டாப் பண்றேன். டு பி கன்டினியூட். தொடர்ச்சி அப்படியே கன்டினியூட்டி இருக்குது. ஓகேவா? இதுல டைம் இருக்காதுன்றதுனால தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணா அடுத்தது அப்படியே கன்டினியூஸ் பெரிய த்ரெட் போகுது. எக்ஸைட்டடா வாங்க. ஆ நெக்ஸ்ட் வீக் மெசேஜ்ல ரொம்ப புதிய காரியங்கள கர்த்தர் நம்மளோட பேச நான் விசுவாசிக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.